குட் மார்னிங், திஸ் இஸ் யுவர் ஷங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ் 10th என்சிஆர்டி நியூமரிக்கல்ஸ். லெசன் நேம் வந்து லைட்டு, அதில் கான்கேவ் மிரர். ஓகே, கான்கேவ் மிரர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் கான்கேவ் மிரர். ஓகேங்களா? ஸோ மிரர்னா இந்த மாதிரி இங்கே போட்டு வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா லைட்டு போயிட்டு இப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த பக்கம் போக. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் வாட்? கான்கேவ் மிரர். ரைட், நம்ம ஒரு லைன் போட்டுக்கிறோம். இது வந்து போல், இது வந்து ஃபோக்கஸ். ஓகே, அப்புறம் இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ரைட், இப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, எப்பவுமே ஃபிசிக்ஸில் என்சிஆர்டியில் இந்த லைட் லெசனோ இல்லை எந்த லெசனாக இருந்தாலும் இந்த கொஸ்டினை இனிஷியலாக வந்து நம்ம வி ஹாவ் டு ட்ரை டு ரீட் அட்லீஸ்ட் ஃபார் 3 times. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் வாட்டி, செகண்ட் வாட்டி, தேர்ட் வாட்டி புரியும்போது தான் நல்லா புரியும். எப்பவுமே இப்படி படிக்கணும்னு இல்லை, இனிஷியலாக ப்ராக்டிஸ் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி 3 வாட்டி படிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் a distance of 60 centimeter. ஓகே, ஆப்ஜெக்ட் எங்கே வச்சிருக்காங்க? 60 சென்டிமீட்டரில் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரூல் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் வந்து ஆப்ஜெக்ட்னா வந்து உங்களுக்கு வந்து மைனஸில் தான் இருக்கும். ஸோ 60 சென்டிமீட்டர் எப்பவுமே ஆப்ஜெக்ட் வந்து மைனஸில் தான் இருக்கும். அதனால இது வந்து 60 சென்டிமீட்டர் மைனஸ் 60 மீட்டர் போட்டிருக்கிறேன். ஏன் வந்து ஆப்ஜெக்ட் வந்து மைனஸ்ல இருக்கும்னா, ஏன்னா அது லெஃப்ட் சைட்ல இருக்கு. ரைட் சைட்ல இருக்கிறதெல்லாம் பிளஸ். நம்ம கிராஃப்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிளஸ், இது மைனஸ். ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து மைனஸ், ரைட் சைட்ல இருக்கிறதெல்லாம் பிளஸ். ஸோ மைனஸ் 60 சென்டிமீட்டர். ஓகே, ரைட். ஸோ பாருங்க, இப்போ from the pole of the concave mirror, and it is real and inverted image. Real and inverted. Real என்ன அர்த்தம்? நம்மால கேப்சர் பண்ண முடியும். அப்புறம் inverted. Okay, formed on the screen, placed at a distance of 60 centimeter. So அதுவும் பாருங்க 60 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா? அதுவும் 60 சென்டிமீட்டர் தான். அப்போ இமேஜ் வந்து எப்படி இருக்குது? ரியல் அண்ட் இன்வெர்டட். ஸோ இந்த ரே டயக்ராம் போட்டதுன்னா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, இந்த ரே டயக்ராம் உங்க புக்ல இருக்கும். இது வந்து என்னது? ஆப்ஜெக்ட். பாருங்க, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வச்சிருந்தா நம்மளுக்கு எங்க கிடைக்கும்? அதே டிஸ்டன்ஸ்ல இன்வெர்டடா ரியல் இமேஜ் தெரியும். இந்த டயக்ராம் வந்து உங்க புக்ல இருக்கும். இதை நீங்க சரியா பிராக்டிஸ் பண்ணலன்னா இந்த நியூமரிக்ஸ் உங்களால போட முடியாது. ஸோ நியூமரிக்ஸ் நல்லா போடணும்னா இதில் இருக்க எல்லா ரே டயக்ராமும் நல்ல தரோவா பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து 60 சென்டிமீட்டர். ஓகே, இமேஜ் இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். 60 சென்டிமீட்டர் தான் அவன் கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம மைனஸ் போட்டுக்கணும். why we are adding minus அப்படின்னா, because it is concave mirror. Another golden rule is what? If it is concave mirror, it should be minus. Okay, right. நம்மளுக்கு இப்போ என்ன அடுத்தது? minus 60 சென்டிமீட்டர். V is also minus 60 சென்டிமீட்டர். இப்போ இதுதான். இது வந்து என்னது? This is nothing but radius. இது center of curvature. பாருங்க, இதுதான் மிரர், center of curvature. ஸோ R வந்து எவ்வளோ? உங்களுக்கு 60 சென்டிமீட்டர் வந்துச்சு. ஸோ ஃபார்முலா என்ன? 2F is equal to R. ரைட்டுங்களா? ஸோ ஆரோட வேல்யூ என்னது இந்த இடத்துல? minus 60 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ 2F is equal to minus 60 மீட்டர். அப்போ F எவ்வளோ? minus 60 சென்டிமீட்டர் by 2. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? minus 30 சென்டிமீட்டர். இது வந்து நம்ம மைண்ட்லேயே கூட போட்டுடலாம், ரொம்ப ஈஸி தான். இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஒண்டி தான் இந்த நியூமரிக்ஸ் போட வரும், இல்லைன்னா போட வராது. ஸோ லைட் லெசனில் நல்ல தரவாக இந்த ரே டயக்ராமை நல்ல தரவு பண்ணிக்கோங்க. இந்த ரூல்ஸ் 2-3 ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் வந்து கரெக்டாக நம்ம மைண்டில் எடுத்தீங்கன்னா எல்லா சம்மும் மேக்ஸிமம் வித்தின் 3 minutes இல்லை 4 minutesக்குள்ள நம்ம வந்து நியூமரிக்ஸை போட்டுடலாம். என்னோட சேனல் பேர் வந்து சங்கர் பயோ அகாடமி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கம்.